நீட் தேர்வு முறைகேடு வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் அசானுதீன் அமானுல்லா அமர்வு வழக்கை விசாரித்திருக்கக்கூடிய நிலையில் தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடு வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மாணவர்கள் தரப்பில் வழக்கு என்பது தொடுக்கப்பட்ட நிலையில் மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக கூறி மாணவர்கள் அந்த வழக்கில் கூறியிருந்தார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் அசானுதீன் அமானுல்லா அமர்வு இந்த வழக்கை விசாரித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடு வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தேசிய நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மாணவர்கள் தொடர்ந்த வழக்கானது விசாரணைக்கு வந்த நிலையில் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றத்தால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது என்று கூறி நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி மாணவர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்போது தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. மருத்துவ கலந்தாய்வு நடத்த தடையில்லை என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடு வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றத்தால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றது என்று கூறி மாணவர்கள் தரப்பில் இது குறித்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கின்றன என்று அதில் கூறப்பட்டிருந்தது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் அசானுதீன் அமானுல்லா அமர்வு இந்த வழக்கை விசாரித்த நிலையில் தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.